My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examinationல ரொம்ப முக்கியமான ஹியரிங்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொண்டு வந்து வச்சது ஃபிசிக்ஸ்னுடைய ஆட்டம் கொஷின். இந்த ஃபிசிக்ஸ்ல ஆட்டம்ல இருக்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்துச்சு. இந்த வருஷம் போனஸ் மார்க் வந்து யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னா ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதின மாணவர்களுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஓல்டு என்சிஆர்டியில் நியூ என்சிஆர்டியில் அந்த வேரியேஷன்லாம் இருந்துச்சு. நான் அந்த டெக்னிக்கலாக சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக விரும்பல. பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் சில மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க், அதாவது போனஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. இங்கே கிரேஸ் மார்க்கை பற்றி நம்ம பேசல, போனஸ் மார்க்கை பற்றி நம்ம பேசுகிறோம். போனஸ் மார்க் அப்படிங்கிறது ரெண்டு கேள்விகளில் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ரெண்டுலேயே ஏதாவது ஒன்று எழுதின மாணவர்களுக்கு போனஸ் மார்க் கொடுக்கப்பட்டது. இது கருணை மதிப்பெண்கள் கிடையாது. அதை பற்றி நம்ம இங்கே பேசல. மாணவர்களுக்கு இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போனஸ் மார்க் அப்படிங்கிற இந்த விஷயத்தினால எத்தனை மாணவர்கள் பயனடைந்திருக்காங்கன்னு கவுண்ட் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு இந்த போனஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 4 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு போனஸ் மார்க் கொடுக்கப்பட்டதன் பின்னணி என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது ஹானரபிள் ஜஸ்டிஸ் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க எந்த புக்ஸை ஃபாலோ பண்ணணும், ஓல்டு என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணணுமா நியூ என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து நமக்கே தெரியும் என்சிஆர்டி சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது வாட் எவர் தட் இஸ் பிரிண்டட் இந்த நியூ என்சிஆர்டி தட் ஹேஸ் டு பி ஃபாலோட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின கிளாரிட்டியை நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சாலிசிட்டர் ஜெனரல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன் மீன் வை இந்த மாணவர்கள், இந்த 4 லட்சம் மாணவர்களுக்கு இந்த போனஸ் மார்க் கொடுத்ததுனால அதில் நிறைய மாணவர்கள் ரேங்க்ல முன்னாடி வந்திருக்கிறாங்க. டோட்டல் மார்க்ஸ் 4 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரேங்க் டெஃபினட்டா பல ஆயிரங்கள்ல முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை ஒரு கவுன்சில் மெம்பர் வந்து கடைசியாக அந்த ஹியரிங் எல்லாம் முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த மாதிரியே ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டு இன்னைக்கு கோர்ட் கேஸை வந்து நாளைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு திரும்ப ஹியரிங் வரும். ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் இந்த போனஸ் மார்க் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னா ஐஐடி டெல்லியிலேருந்து 3 எக்ஸ்பர்ட்ஸை வந்து ஒரு பேனலாக ஃபார்ம் பண்ணி அந்த பேனல் ஆஃப் மெம்பர்ஸ், எக்ஸ்பர்ட் பேனல் மெம்பர்ஸ் என்ன டிசிஷன் கொடுக்க போகிறாங்க, வாட் இஸ் தேர் ஒப்பீனியன் அப்படிங்கிறத கேட்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த லெட்டர், அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே ஐஐடி டெல்லிக்கு வந்து டைரக்டருக்கு போயிடும். அண்ட் நாளைக்கு மதியானம் 12 மணிக்குள்ளே அதுக்குரிய சப்மிட் அப்படிங்கிறது கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய ரெஸ்பான்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது கொடுக்க சொல்லியிருக்காங்க. வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த போனஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஓல்டு என்சிஆர்டியில் இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அல்லது நியூ என்சிஆர்டியில் இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கரெக்ட் ஆகும். அப்போது சில லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக வச்ச ப்ரேயர் என்னவா இருந்துச்சு, அவங்க கேட்ட ரிக்வஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த கொஷினை டெலீட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இந்த கேஸை போட்ட அந்த மாணவி அல்லது மாணவர், I'm not sure about the candidate, that particular candidate has not attended that question. அந்த கொஸ்டின் அவங்க எழுதவே இல்லை. எதனாலன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கொஸ்டின் நாங்கள் எழுதலை. ஒரு வேளை எழுதியிருந்தால் இன்னும் மார்க் முன்னாடி வந்திருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க வச்சுருந்தாங்க. 711 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் எழுதியிருந்தால் 715க்கு வந்திருப்பாங்க. மார்க் அப்படிங்கிறது வந்து ரேங்க் அப்படிங்கிறது இன்னும் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களோட முன்னாடி வருவதற்கான வாய்ப்புகள், அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதனால தான் இந்த என்டையர் திங் அப்படிங்கிறது வந்து நடந்து வந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தினால நாளைக்கு ஹியரிங் அப்படிங்கிறது போகுது. நாளைக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்கேஸ் கொஸ்டினை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரேங்கிங் வில் சேஞ்ச். அது எல்லா மாணவர்களையும் பாதிக்கும். 720 out of 720ல் ஒரு கொஸ்டின் டெலீட் ஆகிடுச்சுன்னா 716 தான் டோட்டல் மார்க்ஸாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் என்டிஏ என்ன சொல்ல போகிறாங்க, அப்படி டெலீட் பண்ணுறதை பற்றி என்டிஏ என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று, ஒருவேளை கொஸ்டின் டெலீட் பண்ணலை, எய்தர் டு கோ வித் ஓல்டு என்சிஆர்டி ஆர் டு கோ வித் நியூ என்சிஆர்டி அப்படிங்கிற இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென் இந்த என்டையர் ரேங்கிங் ஆஃப் த நேஷன் வில் சேஞ்ச். இந்தியா ஃபுல்லாக எழுதின எல்லா மாணவர்களுடைய ரேங்கிங் மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி மாறுச்சுன்னா இன்ஃப்ளேஷனில் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய மாணவர்கள் இந்த 4 மார்க்னால முன்னாடி வந்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க. லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு போனஸ் மார்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஸோ அதில் அந்த ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சு பொருளாகவும் மாறிடுச்சு. நீட்டா அப்படிங்கிற இதில் இருந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள வித்தியாசமான, இதுவரை வெளிவராத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள இன்னைக்கு கேஸ் அப்படிங்கிறது மூவ் ஆயிருக்கு. இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். பட்
இட் இஸ் அ வேலிட் பாயிண்ட் தட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். இதை பற்றி நம்ம ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதும், ஆனால் ரிசல்ட் விட்டுட்டு சாலிசிட்டர் ஜெனரலே வந்து அப்படி மாற்றி சொல்கிறதும் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு வேயாக தெரியல. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போனஸ் மார்க் ரிமூவ் பண்ணணுமா அல்லது அப்படியே விட்டுறலாமா, இல்லை கொஸ்டினை டெலிட் பண்ணணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.